விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு தான் இருக்கும். பின்னாடி பார்த்தோன்னா 4300 ரூபா இவ்வளோ போகிறாங்களோ. கைஸ் சென்டர் உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 30 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மரம் அல்பியா வேற லெவலில் இருக்கு. அதே வீட்டிலேருந்து வேலையிலேருந்து வரும்போதே இன்னும் மழையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். வண்டி கிண்டி இறங்கிட்டு போகுது எல்லாம் இருக்கு பாரு அதில். ஸோ வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு தான் இருக்கும். பின்னாடி போர்டு பார்த்தாலே தெரியும். துங்கபத்ரா டேம் அந்த லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு அழகான முருகன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். செம்ம ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் அந்த கோயில் அமைஞ்சிருக்க விதத்தை அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 30 கிலோமீட்டர் ஜர்னி பண்ணி செண்டூர் போயிட்டு செண்டூர்லேருந்து 10 கிலோமீட்டர் ஹில்ஸ் மேலே ஏறணும். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துடலாம். பேசஞ்சர் நிற்கிறாங்க. பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்குமோ. ஸ்ரீ குமாரசாமி டெம்பிள். இந்த கோயிலை கார்த்திகேயன் கோயில்னு கூட சொல்கிறாங்க. இந்த கோயிலில் ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஸோ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸ்ட்ரைட். இந்த கோயில் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆனது அப்படின்னா ரொம்ப பழமையான கோயிலும் கூடங்க. ஏன்னா 8 to 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனோட மகனான முருகப்பெருமானும் இந்து போரின் கடவுளான பார்வதி தேவியும் சேர்ந்து ஒன்றா இருக்கிற ஒரே கோயில் இந்தியாவிலேயே இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலும் கூட அது. ஸோ கைஸ் சென்டர் உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு வந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ என்னங்கிறது எனக்கும் தெரில. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஏரி மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னங்கிறது நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். எதிர்பார்த்ததே தான். கெனால் வாட்டர் போல் ஒரு நல்ல ஏரியாட்டம் ஒரு சின்ன செட்டிங்கோட அந்த மலைக்கு பின்னாடி சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டோடு இருக்குது. ஸோ ஒரு சின்ன பார்க் மாதிரி போல் அதுதான் அங்கே இருந்துச்சு. மேபி ஈவினிங் டைம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஜர்னி கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் சும்மா ஆசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்தளவு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக மலைகளும் காடுகளும் இடையில வர வழியில் மழை சாரல் வேறு மேலே பட்டுக்கிட்டே இருந்துச்சு. செம்ம இதமாக இருந்துச்சு. வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு மலை நடுவில் ரோடு அந்த மாதிரி தான் இடம் இருக்குது. ஸோ வந்தீங்க அப்படின்னா ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். என்ன என் சலுப்பாகவே இருக்கா?
நம்ம ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா செண்டூர் வந்து ரீச் ஆகிட்டு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டும் வரல, நம்ம கூட ஃபேமிலியும் வந்திருக்காங்க, அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள இப்போ தான் பஸ் ஏற்றி விட்டு இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டருங்க, அதாவது செண்டூர்லேருந்து 12 கிலோமீட்டர் வருது. ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு பஸ் ஏற்றி விட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 30 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 கிலோமீட்டர் தான், பட் ஹில்ஸில் போகிறதுனால அந்த அளவு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து பைக்லேருந்து அழகாக ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க போயிடலாம். கிளைமேட்டு தாங்க இங்கே சும்மா தாறு மரம் அல்பியாக வேறு லெவலில் இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மழை சாரல் நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து அதாவது செண்டூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு 200 மீட்டர்லேயே உங்களுக்கு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில். அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து 12 கிலோமீட்டர்னு ஒரு போர்டு வச்சுருக்கோம். ஸோ அது வழியாக ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பஸ் இங்கேருந்தா போச்சு, இங்கே உங்களை காணோம். போகாத. நம்ம சொன்ன மாதிரி இங்கே செண்டூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 மீட்டர் வந்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்சு ப்ளஸ் எஸ்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அதில் லெஃப்ட் எடுத்துங்க அப்படின்னா இந்த ஒரே ரோடு தாங்க. இதை பிடிச்சி போனோம் அப்படின்னா அந்த அடிவாரத்துக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். நினைக்கிறேன் போகும். நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சுங்க. அதாவது இங்கே வந்து மழையை இன்னும் பார்க்கவே இல்லையா, அங்கேருந்து வரும்போதே வீட்டிலேருந்து விருதாளத்துலேருந்து வரும்போதே இன்னும் மழையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் இங்கே மழை நல்லா ஸ்டார்ட் ஆகும், இங்கே செம்மையாக பெய்யுது. ஸோ இந்த கோயில் அமைஞ்சிருக்க மலையை பார்த்தீங்க அப்படின்னா கிரௌஞ்சகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிரௌஞ்சகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே இந்த மலையை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ ஃபேமஸான ஒன்று. இந்த மலையை பற்றி புராணப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய முருகப்பெருமான் தாரக அரக்கனுடன் நடந்த போரில் மலைகளுக்கு இடையில் இருந்த பேய்களை கொல்ல தன்னோட ஆயுதமான வேலை எடுத்து மலைகளை துளைத்ததாகவும் அதனால் இந்த இரு மலைகளுக்கு இடையில் இருக்கிற துளை உண்டானதாகவும் சொல்கிறாங்க. இந்த புராண கதை பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதம் அசுரகாண்டத்தில் இதோட குறிப்பீடுகள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதான் ரைட் சைடு போயிட்டு இங்கேருந்து அங்கே உங்களுக்கு தெரிதான்னு தெரில, மேலே இருந்து அழகாக கன்வேயர் பெல்ட் மூலயமா வருதுன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது.
நானே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன். போயிடு போயிடு போயிடு, டூ வீலர் தானே போ. இங்கே இருக்கிற மரம் செடி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் தாங்க இருக்குது. உங்களுக்கு வீட்டுகளை பார்க்கும்போது ஏன் அப்படி இருக்குன்னா ஃபுல்லாக செம்மண்ணும் அந்த புழுதி பட்டு பட்டு அந்த லட்சணத்தில் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இங்கே டிப்பர் சர்வீஸ் தான் அதிகம். மைன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனால இங்கே ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டிப்பர், ஏகப்பட்ட டிப்பர் லாரிங்க தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாகவே மைன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஊரோட ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குது. இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்குது, இரும்பு தாதும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே மைன்ஸை கொண்டு வந்தாங்க. அதனால தான் அங்கே ஏகப்பட்ட டிப்பர் லாரிக்கிட்ட அங்கே இருக்குது. ஸோ அதனால தாங்க அந்த செடி மரத்தோட கலர்லாம் பார்த்திங்கன்னா செவேல்னு இருக்கும். தெரிஞ்சுக்கவா? கோயில் போகிற வழி தானா? நான் தான் அவங்க கேட்க போகிறேன். கோயிலே தெரியலையே. லாரி வரும்போது பின்னாடி போய்ட்டு பார்த்துக்க. அந்த சைடு மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உடஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். சொல்கிறதுக்கு வருத்தமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவங்களுக்கும் மைன்ஸ் இங்கே இருக்கிறதுனால அந்த மலையை குடஞ்சி அதிலிருந்து தான் அவங்களுக்கு அந்த தாது, அந்த இரும்பு எல்லாத்தையுமே அதுலேருந்து அவங்களுக்கு பிரித்து எடுக்கிறாங்க. ஒரு வழியாக செமைய ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலைப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்டர் கண்ட்ரோலில் வருது. இந்த மலைப்பகுதியில் எண்ணிலடங்காத பல பறவைகளும், ரெஸ்ட்லெஸ் விரியன், ரேடஸ் லேக்குங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷ பாம்புகளும் விதவிதமான மயில்களும் இருந்ததாக சொல்கிறாங்க. 1960 வருஷம் வரைக்குமே புலிகள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. வேட்டையாடுறதுனாலையும் இங்கே சுரங்கம் தோன்றதுனாலையும் தன்னோட வாழ்விடத்தை இழந்து போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வேதனையாக தான் இருக்குது. இந்த சைடு வரும்போது ஹில்ஸ் ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஃபுல்லாகவே மண் இங்கே அவ்வளோ கிடக்குது. மழை கிட பேஞ்சாலும் சரி, இல்லை நார்மலாகவே வந்திருந்தாலும் சரி, ஃபுல்லாக ஸ்கிட் ஆக மாட்டுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சந்தன மரங்களும், ரோஸ்வுட் மரங்களும், ஏகப்பட்ட தேக்கு மரங்களும் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த சுரங்கம் தோண்ட ஆரம்பித்து எல்லாமே வீணாகிடுச்சு. இது ஒரு பியூரான செம்மண் பூமின்னே கூட சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ சூப்பராக தெரியும் எந்த அளவு செம்மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுரங்கம் தோண்ட ஆரம்பித்து இங்கே இருக்க ஏகப்பட்ட வளங்கள் போனதாகவும் சொல்கிறாங்க.
கீழே போகிறதும் இல்லையா? சரி போ. அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், போ, கரெக்டு தான். இதான் போ. ஆமாம், அது ரிட்டர்ன் வர்றதுக்கு அது ஆமாம். அண்டா அதை புடுறா. இது உமேஷ் வண்டி கிண்டி இறஞ்சிட்டு போதுறேன்னா பதாமி. ரைட். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கிறது டேய், பழுக்க போதுறா. மீனெல்லாம் இருக்கு பாரு அதில். ஸோ வழக்கம் போல் நிறைய கோயில்களில் இருந்த மாதிரி பெண்களை உள்ளே அலோவ் பண்ணாமலே இருந்தாங்க. அந்த டைமில் இருந்த முராரி ராவ் யஷ்வந்த் ராவ்ன்றவர் அக்டோபர் மாதம் 1996 வருஷத்தில் தான் பெண்களை உள்ளே போகணும் அப்படிங்கிற இந்த தடையை நீக்கினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பெண்மணிகள் இந்த கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே இந்த சைடில் ஒரு சூப்பரான கோயில்னே சொல்லலாம். ஏன்னா மலையை சுற்றியே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. 2 சைடு காடு தான், மலைக்கு நடுவில் இந்த கோயில். அதுலேயும் இந்த இடத்துல மழை வரும்போது அது சொல்லவே முடியலை, அந்தளவு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு அழகான குளம் இருக்குங்க. இந்த கோயிலை நீங்கள் லைஃப்பில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலும் கூடவா. அது அமைஞ்சிருக்க இடம் பொறுத்த வரைக்குமே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி, பெங்களூர் வந்துட்டீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து பெல்லாரியோ இல்லை ஹொஸ்பேட்டோ வந்துட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து பஸ் சர்வீஸ் இருக்குது. பெல்லாரியில் ஹொஸ்பேட்லேருந்து உங்களுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஹொஸ்பேட்லேருந்து செண்டூர் வர்றதுக்கு, செண்டூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மேலேயே கொண்டு வந்து விட்டுறாங்க. அங்கேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் போதும்.